பிஎம்சி இந்த திட்டத்தில் பல கோடி ரூபாய் வந்து நம்ம தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள், அதாவது ஏடிஎம்கே சார்ந்த அரசியல்வாதிகளாக இருக்கலாம், டிஎம்கே சார்ந்த அரசியல்வாதிகளாக இருக்கலாம், கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மை. எதனால வந்து இந்த பிஎம்சி திட்டத்தை வந்து தமிழகத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பிஎம்சினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிரதம மந்திரியோட ஸ்கூல்ஸ் ஆஃப் ரைசிங் இந்தியா, அதாவது ஒவ்வொரு நம்ம வந்து இந்தியா முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அதோட கட்டமைப்பை ரெனோவேட் பண்றாங்க, புதுப்பிக்கிறதாக சொல்லப்போனால். தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அந்த கட்டமைப்பை வந்து பலப்படுத்தணும், எல்லா அடிப்படை தேவைகளையும் வந்து தனியார் பள்ளியில் எப்படி இருக்குதோ அதை இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இது வந்து இந்த திட்டமே கொண்டு வராங்க. இந்த திட்டத்தின் கீழ் வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப்ஸ் கண்டிப்பாக வந்து எல்லா அரசு பள்ளிகளும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடல் டின்னிங் லேப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து என்ன எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்கு, என்ன திறமைகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த திறமையின் அடிப்படையில் அவங்க வந்து அவங்களோட எஜுகேஷனை கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த அவங்களுக்கான ஸ்போர்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அதையும் டெவலப் பண்ணுறது, கட்டிட அமைப்புகளை டெவலப் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி தான் முக்கியமாக சொல்லுது இந்த பிஎம்சி. ஆனால் இப்போ நீங்கள் தமிழகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ஸ்கூல்ஸ் இருக்குது. இதில் 37,560 ஸ்கூல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கிட்டத்தட்ட 12,690 ஸ்கூல்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் நோக்கி நம்ம மோஸ்ட்லி ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஏன் டெவலப் பண்ண விட. இது வந்து ஒரு அருமையான திட்டம். இந்த திட்டத்தில் வந்து ஸ்கூல்ஸோட கட்டமைப்பை பலப்படுத்தணும், தனியார் பள்ளிகளுக்கு நிகராக கொண்டு வரணும்னு தான் சொல்றாங்க, வேற எதுவுமே சொல்லல. அப்ப ஏன் இவங்க பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தனியார் பள்ளிகள் எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும், எல்லாரோட மனசுலயும் வந்துடும். என்னோட குழந்தையும் சரி, நம்மளோட குழந்தையும் சரி, நம்ம எதுக்காக 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம், அந்த தேவைகள் இல்லாம போயிருது. கவர்மெண்ட் ஸ்கூல்லே தரமா இருக்குது, கட்டமைப்பு நல்லா இருக்குது, நல்லா பாதுகாப்பா இருக்குது, சுகாதாரமா இருக்குது, எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல போறோம்? அப்போ பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து மூடுகளை நடத்தக்கூடிய லெவலுக்கு போயிருக்கிற காரணத்தினாலதான் இங்க இருக்கிற இந்த கரஸ்பாண்டன்ஸ் யாரு, இந்த 12,690 ஸ்கூல்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ் பாத்தீங்களா, இதோட கரஸ்பாண்டன்ஸ் யார் அப்படின்னு நீங்க கொண்டு ரிசர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய பண முதலைகள் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள். அந்த அரசியல்வாதிகள் எந்த கட்சியை சார்ந்திருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, அப்புறம் இன்னும் சில கட்சிகளையும் சார்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்போ இவங்களோட பொழப்புல மண்ணலி போடுற மாதிரி ஆகுது இந்த திட்டம். மத்திய அரசோட திட்டம் இவங்களோட பொழப்புல மண்ணலி போடுறாங்க. அதன் காரணமாக தான் இந்த திட்டத்தை வேணாம்னு சொல்றாங்க. அப்போ மக்களாகி நம்ம ஒவ்வொருத்தரும் வெளிப்படைய செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. நிச்சயமா இந்த திட்டம் இந்த கல்வியாண்டுல நிச்சயமா வந்து தமிழகத்திலையும் இருக்கணும். இந்தியா முழுவதுமே இருக்குது. தமிழகம், கேரளா, வெஸ்ட் பெங்கால் தவிர எல்லாமே இருந்தது. இப்போ வெஸ்ட் பெங்காலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிங்கிறதும் அங்கேயும் வந்துருச்சு. ஆனால் கேரளா தமிழகத்தில் மட்டும் இல்லை, கேரளாவிலையும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்குது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் இந்த டிஎம்கே ஆட்சி 2.0 தொடர்றதுனால, டிவிகே பேர் மட்டும் மாற்றி தொடர்ந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த திட்டத்துக்கு முழுக்கு போடுறாங்க. இதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, மும்மொழி கொள்கையை நாங்கள் ஹிந்தி ஏற்க மாட்டேன்னு சொல்றாங்க. பிறப்போருக்கும் எல்லா உயிருக்கும் தானே சொல்றீங்க. அப்ப எல்லா மக்களுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கமா இருக்கணும். அப்படின்னா அப்ப வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு வந்து ஹிந்தி இப்போ வேணும், அவங்களுக்கு 3வது மொழி ஒன்று கத்துக்கலாம், பிரெஞ்சுல இருந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் கத்துக்கலாம். ஆனா நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் வந்து எதுவுமே கத்துக்க கூடாதுன்னு சொல்றது எந்த வித நியாயம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருமே சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது கேட்கிறோம். ஏன்னா இவங்க 3வது லாங்குவேஜா ஹிந்தி படின்னு சொல்லவே இல்லை இந்த திட்டத்துல. தமிழ், இங்கிலீஷ், எனி அதர் லாங்குவேஜஸ், அது மலையாளமா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம், வாட் எவர் அவங்களுக்கு விருப்பப்பட்ட லாங்குவேஜை படிக்க போறாங்க. 3வது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுனால என்ன தப்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே கேள்வி கேட்கணும். ஹிந்தின்னு பழைய இத்து போன ரெக்கார்டை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்த இந்த திராவிட அரசுகள், ஏடிஎம்கே சரி, திமுக சரி, இந்த டிவிகே ஆட்டம் மாற்றம் கொண்டு வரும் தான் மக்கள்
ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால இந்த பிஎம்சி திட்டத்தை வந்து நிச்சயமா வந்து தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வேண்டி விரும்பி மக்களின் ஒருவனாக நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.